வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சோசியல் மீடியாவை திறந்தாலே நடிகை மீனா அவங்கள பற்றி தான் செய்திகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா, அவங்க கணவர் இறந்த பிறகு நடிகை மீனா அவங்க இவங்களோடைய திருமணம் செய்ய போகிறாங்க. அவங்களுக்கும் மீனாவுக்கும் ஒரு உறவு இருக்குது என்று தவறாக மீனாவை சித்தரித்து வீடியோ வெளியிட்டு வராங்க. இது நிறைய பேர் பார்ப்பவர்களை மீனா குடும்பத்தை ரொம்பவே ஒழுக்கிருக்குதுன்னு நிறையா பேர் சொல்லி வந்தோம். இந்த நிலையில் மீண்டும் பார்த்தீங்கன்னா நடிகை மீனா அவர்களை பற்றி ஒரு செய்திகள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருது. வாங்க என்ன செய்தி என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நடிகை மீனா அவங்க இரண்டாவது திருமணமாக இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வதந்திகளுக்கும் நடிகை மீனா சமீப காலமாக முற்றுப்புள்ளி வைத்து வராங்க. தமிழ் சினிமாவில் 1990 காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் கதாநாயகிகளில் ஒருவராக நடிகை மீனா. இவங்க தற்போது குணச்சித்திர வேடங்களில் நிகழ்ச்சியில் நடித்து வராங்க. மீனாவுடைய கணவர் வித்யாசாகர் 2022ஆம் ஆண்டில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து போனாங்க. வித்யாசாகர் நுரையீரல் தொற்று காரணமாக 48 வயதிலேயே காலமாகி போயிட்டாரு. இதனையடுத்து தனது மகளுடன் மீனா வாழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில் மீனா அவங்க இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் நடிகர் ஜெகபதி பாபு தொகுத்து வழங்கும் ஜெயமம் நிச்சயம் என்ற நிகழ்ச்சியில் சமீபத்தில் கலந்து கொண்டாங்க. இந்த வதந்திகள் ஏற்பட்ட துயரத்தை பற்றி இந்த நிகழ்வில் மனம் திறந்து பேசினாங்க. மற்ற நடிகருடன் குறிப்பாக அவங்களுடைய கணவர் மறைவுக்கு பிறகு தன்னை பற்றி பரவும் செய்திகள் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் ஆழமாக பதிப்பதாக கண்ணீருடன் கூறியிருந்தாங்க நடிகை மீனா அவங்க. இந்த நிலையில் தன்னுடைய கணவர் பார்த்தீங்கன்னா புற்றுநோயின் காரணமாக இறந்து போனார். நுரையீரல் சுவாச பிரச்சனையின் காரணமாக இறந்து போனார். அவருக்கு மாற்று சிறுநீரக கோளாறு பிரச்சனையின் காரணமாக இறந்து போன நிலையில் அவருக்கு மாற்று சிறுநீரகம் வைத்திருந்தால் இந்நேரம் என்னுடைய கணவர் உயிருடன் இருந்திருப்பார். இந்த நிலையில் சமீப காலமாக என்னுடைய கணவர் இறந்த பிறகு நான் அதிகமாக சோசியல் மீடியாவை பார்த்து ரொம்பவே அழுதுருக்கிறேன். தனியாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப புலம்பிருக்கேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னை ரொம்பவே கேவலமாக பேசியிருக்கிறாங்க. நிறைய பேர் கேவலமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. கணவர் இறந்து 3 மாதங்கள் ஆக கூட இல்லை. மறுநாளே பார்த்தீங்கன்னா நடிகை மீனாவும் இவங்களுக்கும் திருமணம் செய்ய போவதாக நிறைய செய்திகள் வதந்தியாக பரவுச்சு. இது என்னுடைய குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்பவே பாதிச்சிருந்தது. குறிப்பாக என்னுடைய கணவர் இறந்தபோது என்னை ரொம்ப அதிகமாக பாய்ச்சது. நான் இதனால் தற்கொலை முயற்சி கூட எடுக்கலான்னு கூட இருந்தேன். அந்த அளவுக்கு நான் மன அழுத்தத்தில் இருந்து வந்தேன். இப்போதான் திரைப்படங்களை நடிக்கும்போது அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து சரியான பாதையில் நான் போயிட்டுருக்கேன். தயவுசெய்து இந்த மாதிரி வதந்திகளை பரப்பாதை என்று அந்த நிகழ்வுகள் மூலம் பார்த்தீங்கன்னா நடிகை மீனா அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.